ஆதாமிற்கும் ஏவாளுக்கும் காயின் ஆபேல் என்ற 2 மகன்கள் பிறந்தாங்களா. காயின் நிலத்தை பண்படுத்துறவங்களா இருந்தாங்களாம். ஆபேல் ஆடு மேய்க்கிறவங்களா இருந்தாங்களாம். இவங்க 2 பேரும் ஏசப்பாவுக்கு காணிக்கை கொடுக்க போனாங்களாம். காயின் விளைச்சல் இருந்தது, சிலை வச்சு எடுத்து கொடுத்தாங்களாம். ஆனா ஆபேல் தன் கிட்ட இருந்த சிறந்த கால்நடைகளை ஏசப்பாவுக்கு காணிக்கையா கொடுத்தாங்க. ஏசப்பா ஆபேலினுடைய காணிக்கையை எடுத்துக்கிட்டாங்களாம். அதனால காயின் ஆபேல் மீது கோபப்பட்டாங்களாம். ஏசப்பா காயின் கிட்ட, ஏன் கோபப்படுற? நீயும் நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா காயின் ஆபேல் மேல உடர்ந்து கோபப்பட்டனால காயின் ஆபேல கொண்டுட்டாங்களாம். பாத்தீங்களா, சிறிய கோபம்தான் காயினை தன் தம்பிய கொல்ற அளவுக்கு மாத்திருச்சு. நாமும் காயினை போல அல்லாம ஏசப்பா சொன்னது போல நம் கோபத்தை விட்டு விலகி நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போமா? ஆமென். ஹல்லேலூயா.